தமிழ் கதை 1. விடாமுயற்சியுள்ள சிறு விதை. ஒரு தர்மத்தின் பாதை. தமிழகத்தின் ஒரு செழுமையான கிராமத்தில் தர்மத்தை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வந்தான் அருணன். ஒருமுறை காட்டில் சோர்வுற்றிருந்த முதியவர் ஒருவருக்கு அவன் உதவ அவர் அவனை ஒரு பழமையான கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சித்தர். அருணனைச் சோதிக்க 3 சோதனைகளை வைத்தார். முதல் சோதனை ஆசை. தங்க நாணயங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தும் வறுமையில் இருந்த அருணன் இது உழைப்பால் வந்ததல்ல என்று தொடாமல் கடந்தான். இரண்டாவது சோதனை கோபம். ஊர் மக்கள் வீண்பழி சுமத்தி அவமானப்படுத்திய போதும் அருணன் ஆவேசப்படாமல் பொறுமை காத்து உண்மையை வென்றான். மூன்றாவது சோதனை கருணை. சாலையோரம் அடிபட்டு கிடந்த நாயைக் காப்பாற்றி பராமரித்தான். அருணனின் உயரிய குணத்தைக் கண்டு மகிழ்ந்த சித்தர் அவனிடம் ஒரு மந்திரக் கல்லை வழங்கினார். அவன் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் அது ஒளிரத் தொடங்கியது. ஒருமுறை கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டபோது அருணனின் தூய வேண்டுதலால் அந்தக் கல் பிரகாசிக்க வானம் பொழிந்து ஊரைச் செழிக்க வைத்தது. இறுதியில் சித்தர் அருணனிடம், சக்தி கல்லில் இல்லை, உன் தர்மத்திலும் கருணையிலும்தான் இருக்கிறது என்று உணர்த்தினார். அன்று முதல் அவன் ஊர் தர்ம கிராமம் ஆனது. நீதி, தர்மமும் பொறுமையும் உயிரிரக்கமுமே ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். அருணனின் அடுத்த பயணத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமா?